ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சோமையாவும் கௌரியும் கவலையா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வீடு 2 நாளைக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல முழுசாவே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என்னங்க என்னங்க நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்த அந்த பயங்கரமான வெள்ளம் நம்ம வீட்டையும் நாம சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையுமே இப்படி எதுவும் இல்லாம அடிச்சுக்கிட்டு போயிடுச்சே. நமக்கு தங்க வீடு இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்ல. ஆகாயந்தா கூரை, இந்த தரதான் நமக்கு பருத்தி மேடை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எப்படி வாழ போறோம், அடுத்து என்ன செய்ய போறோம்னு கூட எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. தைரியமா இரு கௌரி. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னோட கவலை இன்னும் அதிகமாகுது. வெள்ளம் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனது உண்மைதான். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற பலத்தையும் மனசுல இருக்கிற தைரியத்தையும் எந்த வெள்ளத்தாலையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. நல்ல வேலையா வெள்ளம் வந்தப்போ அந்த பெரிய ஆலமரத்து மேல ஏறி உக்காந்ததால தான் நம்ம உயிர் போகாம இருக்கு. நம்ம 2 பேரோட உயிரை இந்த ஆலமரம் தானே காப்பாத்தி இருக்கு. கடவுள் நாம வாழறதுக்கு ஒரு வழியை காட்டி இருக்கான்னு நாம தைரியமா வாழலாம். நம்பிக்கை இருந்தா வாழ்ந்துட முடியுமா? ஏங்க, ஊர்ல எல்லாருடைய நிலைமையும் இதுதான். யாருக்கிட்டயும் போய் உதவி கேட்க முடியாது. மறுபடியும் ஒரு குடிசை போட்டுக்கலாம் அப்படின்னா நமக்குன்னு சொந்த இடம் கூட கிடையாது. யாரையாவது ஒண்டி வாழ்றதுல எனக்கு விருப்பமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நாம அடுத்து என்ன செய்ய போறோம்? கௌரி, என்கிட்ட ஒரு புது யோசனை இருக்கு. இந்த மரத்தோட கிளைய பாத்தியா? எவ்வளவு அகலமா எவ்வளவு பலமா இருக்குன்னு. எப்படியும் 10 பேர் உக்காந்தா கூட எதுவும் ஆகாது. நமக்கு தான் இப்ப தங்க வீடு இல்லையே. நாம இந்த மரத்து மேல ஒரு ஹோட்டலை கட்டலாம். அதையே வீடாவும் பயன்படுத்திக்கலாம். என்னங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மரத்து மேல ஹோட்டலா? இது என்ன விளையாடுற விஷயமா? இந்த மரத்துக்கு மேல எப்படி சமைக்கிறது? ஜனங்க எல்லாரும் மரத்துக்கு மேல ஏறி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்களா? யாராவது கேட்டாங்கன்னா சிரிச்சிடுவாங்க. இதெல்லாம் சாத்தியம்தானா? மரத்துக்கு மேல போய் நெருப்பு பத்த வச்சு சமைச்சா மரம் எரிஞ்சிடாதா? யாரும் சிரிக்க மாட்டாங்க கௌரி. நான் இந்த மரத்தோட கிளையையே பயன்படுத்தி அங்க கொஞ்சம் மண்ணை பூசி அந்த மரத்துக்கு தொந்தரவு எதுவும் இல்லாம ஒரு திண்ணைய உருவாக்குறேன். அப்படியே மரத்து மேல எல்லாரும் ஏறி வர்றதுக்கு வசதியா மூங்கிலால ஒரு படிக்கட்டையும் கூடவே உருவாக்குறேன். மரத்துக்கு மேல பச்சை பசேல்னு இருக்கிற இலைக்கு கீழே உக்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும்ல. அப்படி உக்காந்து சாப்பிட்றது எல்லாருக்குமே புதுசா இருக்கும். உன் கைப்பக்குவத்தால செஞ்ச சாப்பாடை சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு? நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கும் நம்பிக்கை வருது. நீங்க விடாமுயற்சியா உழைக்கிறவரு. நீங்க ஒண்ணு நினைச்சா நிச்சயமா அதை செஞ்சிடுவீங்க. நானும் உங்களுக்கு உதவியா இருக்கேங்க. நாளையில இருந்தே நாம வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் போய் மூங்கில வெட்டி எடுத்துட்டு வாங்க. சோமையா கௌரி 2 பேரும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அந்த ஆலமரத்துல ஒரு அழகான மூங்கில் மேடைய உருவாக்குனாங்க. பாதுகாப்பான மண்ணடுப்ப உருவாக்கி சின்னதா ஒரு ஹோட்டலையும் ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மதிய நேரம் வயசான சூரம்ம பாட்டி அங்க வந்தாங்க. என்னப்பா சோமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மரத்துக்கு மேல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கியாமே. அதை என் கண்ணால பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ரொம்ப அழகா கட்டியிருக்க. படிக்கட்டும் நல்ல வசதியா தான் இருக்கு. வயசான நானே மரத்தை ஏறி வந்திருக்கேன்னா பாத்துக்கோயேன். நீ ரொம்ப புத்திசாலிடா. வாங்கம்மா வாங்க. இந்த படிக்கட்டுல பார்த்து ஏறுங்க. இதோ இந்த நாற்காலியில வந்து உக்காருங்க. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே நான் நல்லா இருப்பேன். என் பொண்டாட்டி சுட சுட சோள ரொட்டியையும் துவையலையும் செஞ்சிருக்கா. போட சொல்லவா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாப்பா. ரொம்ப பசி எடுக்குது. இங்க நல்ல சில்லுன்னு காத்து வீசுது. மரத்துக்கு கீழே அனலா இருக்கு. ஆனா மரத்துக்கு மேல இந்த நிழல்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தாலே மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. கௌரி வாழை இலையில சாப்பாடு பரிமாறி, சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் சோள ரொட்டியை கொண்டு வந்திருக்கேன். தடவையே நீங்க தான் வந்து சாப்பிடுறீங்க. அப்ப எங்க வியாபாரம் நிச்சயமா ஜெயிச்சிடும். உங்களுக்கு பிடிச்ச மிளகா தொக்கையும் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். குடிக்க மோரும் இருக்கு, குடிங்க. அடடே கௌரி, உன் கை பக்குவம் இந்த ஊர்ல யாருக்கும் வராது. நல்ல சில்லுன்னு இருக்கிற இந்த இடத்துல அழகா மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு நீ சமைச்சு கொடுக்குற இந்த சாப்பாடை சாப்பிடும்போது நான் உண்மையிலேயே பூலோகத்துல தான் இருக்கேனா இல்ல தேவலோகத்துல இருக்கேனான்னு சந்தேகம் வருது. நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க.
அது போதும்மா. நீங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஹோட்டலு ரொம்ப நல்லபடியா நடக்க போகுது பாரு. இந்த ஊர்லயே நீங்க பணக்காரங்களா ஆக போறீங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை. நாங்க 2 பேரும் ஏழையா இருந்தாலும் சாப்பாட்டுல எந்த ஒரு கலப்படமும் செய்யாம நேர்மையா உணவு கொடுக்கறோம். செலவெல்லாம் போக எங்க கஷ்டத்துக்கேத்த லாபம் கிடைச்சா போதும். நாங்க அதிகமா எதுக்கும் ஆசைப்படுறதில்ல. இப்படியே நாட்களும் போச்சு. சோமையா மரத்துக்கு மேல நடத்துற ஹோட்டலை பத்தி எல்லா ஊருக்கும் தெரிய வந்துச்சு. மரத்துக்கு மேல சில்லுன்னு காத்து வீசுறதும் கௌரியோட கைப்பக்குவமும் தெரிஞ்சு எல்லாருமே அங்க வந்தாங்க. ஆனா இது ஊருக்கு நடுவுல பெரிய ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருந்த ஜமீன்தார் பூபதிக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் ராத்திரி பூபதி அவனுடைய வீட்டுல அவன் பொண்டாட்டி லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியா லக்ஷ்மி, நான் சரியா தூங்கி 10 நாள் ஆகுது. முன்னாடி எல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க. என்னோட கல்லாப்பேட்டி எப்பவுமே நிரம்பி வழியும். ஆனா இந்த சோமையா மரத்துக்கு மேல ஒரு சின்னதா ஹோட்டலை கட்டி இப்ப எல்லாம் அவன் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறாங்க. திடீர்னு இவன் எப்படி முளைச்சி வந்தானே தெரியல. நானும் தான் கேள்விப்பட்டேங்க. நேத்து கோயிலுக்கு போனப்போ அங்க 4 பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சோமையாவோட பொண்டாட்டி கௌரி இருக்காளே, அவ ரொம்ப நல்ல சுவையா சமைக்கிறாளாமா. அது மட்டும் இல்லாம அவங்க ஹோட்டல்ல சாப்பாட்டோட விலை கம்மியாமே, அதனால எல்லாரும் அங்க போறாங்க. நம்ம ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்தாலும் விலை அதிகம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுக்கு நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு லக்ஷ்மி. அந்த சோமையா யாரு? அவனுக்குன்னு சொந்தமா நம்ம ஊர்ல ஒரு இடம் கூட கிடையாது. வெள்ளத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நின்ன பையன் இன்னைக்கு எனக்கு போட்டியா ஹோட்டல் ஆரம்பிச்சு என் ஹோட்டலையே மூட வைக்க பாக்கறானா? அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? கூடிய சீக்கிரம் அவன் ஹோட்டலை மூட வைக்க போறான் பாரு. ஆமாங்க, அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா நாளைக்கு ஊருக்குள்ள நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. அவனோட ஹோட்டலு நடக்கவே கூடாது. யாருக்காவது காசு கொடுத்து அவனுடைய ஹோட்டலை இடிச்சு தள்ள சொல்லுங்க. அதுதான் நல்லது. அப்ப ஜனங்க மறுபடியும் நம்ம ஹோட்டலுக்கே வருவாங்க. அவனுக்கும் வேற வழி இல்லாம அவன் ஊரை விட்டே ஓடிடுவான். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம ராஜ்யம்தான். யாருக்கிட்டேயோ இந்த வேலையை எதுக்கு ஒப்படைக்கணும்? அதான் நானே இருக்கனே. இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கினதுக்கு அப்புறமா அவன் ஹோட்டலுக்கு போய் அவன் கட்டின படிக்கட்டு போட்டு இருக்கிற மேடை எல்லாத்தையும் கோடாலியால உடைச்சிட்டு வரேன். காலையில அவன் எழுந்து பார்க்கும்போது அவன் ஹோட்டலு தரையில கிடக்கும். அப்ப அவனோட முகத்தை பார்க்கணும். சரி சரி, நான் கிளம்புறேன், நீ கதவை சாத்திட்டு படுத்துக்கோ. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா பூபதி கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு சோமையாவோட ஹோட்டலுக்கு போனான். யாருக்கும் சத்தம் வராத மாதிரி அந்த ஹோட்டலோட படிக்கட்டுல ஏறினான். அந்த மரத்துல இருக்கிற மேடையில சோமையா கௌரி 2 பேருமே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வியாபாரத்தை கெடுக்க பாப்பான்? நாளைக்கு இவன் ஹோட்டலும் இருக்க போறது கிடையாது, இவன் வியாபாரமும் நடக்க போறது கிடையாது. என்ன பண்றான் பாரு. பூபதி அந்த படிக்கட்டை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற விழுது எது அப்படின்னு தேடிக்கிட்டு அதை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா இருட்டுல அவன் கண்ணுக்கு எதுவுமே சரியா தெரியல. தடுவிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது அவனுடைய கால ஒரு கிளையில பட்டு அவன் தடுமாறி கீழே விழ போனான். அப்போ அவன் அங்க இருக்கிற படிக்கட்டோட விழுத பிடிச்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சான். கீழே எட்டி பார்த்தா பெரிய பெரிய பாறைங்க இருந்துச்சு. விழுந்த அந்த பாறையில தலை அடிபட்டு அவன் செத்தே போயிடுவான். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, கீழே பாறை இருக்கு, நான் விழுந்தா தலை உடைஞ்சி செத்து போயிடுவேன். சோமையா, வந்து என்ன காப்பாத்து. அந்த சத்தத்தை கேட்டு சோமையா கௌரி 2 பேரும் கண்முழிச்சு பார்த்தாங்க. சோமையா ஒரு விளக்கேத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல கீழே எட்டி பார்த்தான். கௌரி, அது பூபதி ஐயா தானே? அவர் ஏன் விழுத பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு? அவர் ஆபத்துல இருக்காரு போல. நீ இந்த விளக்க புடி, நான் இன்னொரு விழுத பிடிச்சிட்டு போய் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். புடி. ஆனா இந்த நேரத்துல அவரு எங்க எதுக்காக வந்தாரு? சரி, முதல்ல அவரை காப்பாத்துங்க. கீழே விழுந்தா அவருக்கு பயங்கரமா அடிபடும். பார்த்து நீங்க பத்திரமா அவரை மேல தூக்கிட்டு வாங்க. சோமையா ஒரு பெரிய விழுத அவனுடைய இடுப்புல கட்டி பக்குவமா கீழே இறங்கி அதுக்கப்புறமா பூபதிய இறுக்கமா பிடிச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவனை மேல மேடைக்கு கொண்டு வந்துட்டான். பூபதி சாமி தப்புச்சண்டா அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து பெருமூச்சு விட்டான். இந்தாங்க பூபதி ஐயா, கொஞ்சம் இந்த தண்ணிய குடிங்க. என்னங்க ஆச்சு? இங்க வந்து இந்த நேரத்துல விழுத பிடிச்சி தொங்குறீங்க? கொஞ்சம் தடுமாறி விழுந்திருந்தா உங்க உயிரே போயிருக்குமே. சோமையா, என்ன மன்னிச்சிடு. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் நிம்மதியா இருக்கும்.
நான் உன் ஹோட்டல்ல சாப்பிட வரல, உன்னோட ஹோட்டலை உடைக்க வந்தேன். உன்னுடைய இந்த வளர்ச்சி எனக்கு பொறாமைய உருவாக்குச்சு. என் ஹோட்டலுக்கு யாரும் சாப்பிட வரல, எனக்கு வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு. அதனால தான் உன்னோட ஹோட்டலை உடைக்கலான்னு வந்தேன். வரும்போது தெரியாம கால் வழிக்கு விழுத பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது எதுவும் தெரியாம நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. ஐயா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் எங்க மேல இவ்வளவு கோவம்? உங்க பொழப்ப ஏதோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்க பொழப்ப ஏதோ நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க ஹோட்டல் எவ்வளவு பெருசு! உங்க ஹோட்டலுக்கு முன்னாடி எங்க ஹோட்டல் எல்லாம் ஒரு விஷயமா? இதை போய் அழிக்க நினைக்கிறீங்களே? மன்னிச்சிடு கௌரி, சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டல்னு இல்ல. நீங்க வளர்றதுல எனக்கு பொறாம, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிறது அகங்காரமும் திமிரும் பொறாமையும் தான். நீங்க செய்யற சாப்பாடு நல்லா இருக்கு, அதான் எல்லாரும் இங்க வராங்க. என்னோட ஹோட்டலுக்கு யாரும் வரல அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் தான் என்னோட கோவத்தை தூண்டி என்னை இந்த வேலையை செய்ய வச்சிடுச்சு. ஆனா என் கெட்ட எண்ணத்துக்காக கடவுளே தண்டிச்சிட்டான். இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆனாலும் புருஷன் வீட்டுக்கு வரல அப்படிங்கறதுனால லக்ஷ்மி ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு சோமையா ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா. அப்பதான் ஏதோ சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்த சூரம்மா பாட்டியும் எழுந்திருச்சு வந்தாங்க. என்னங்க, என்னங்க ஆச்சு? உங்க துணி ஏன் கிழிஞ்சு போயிருக்கு? துணியெல்லாம் ஏன் இப்படி மண்ணா இருக்கு? நான் எவ்வளவு பயந்துட்டே தெரியுமா, நீங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் வரலன்னு. என்னங்க ஆச்சு? என்னப்பா பூபதி, என்ன ஆச்சு? ஏன் உடம்பெல்லாம் இப்படி இருக்கு? சோமையா, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லேன்ப்பா. பூபதிக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன வேலை? கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும்னு அந்த கடவுள் எனக்கு தெரியப்படுத்திட்டான் லக்ஷ்மி. இவனோட ஹோட்டலை உடைக்கணும்னு நான் இங்க வந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த சோமையா மட்டும் இங்க இல்லைன்னா உன் புருஷனை உயிரோட பார்த்திருப்பியா அப்படின்னு எனக்கு தெரியல. நல்ல மனசுக்காரன் சோமையா, அவன் அப்பாவி, எதுவுமே தெரியாம என்ன காப்பாத்தி இருக்கான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அந்த கடவுள் தான் நமக்கு தண்டனையை கொடுத்திருக்காரு போல. சோமையா, கௌரி, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க வளர்ச்சி பொறுக்காம உங்களை அழிக்க நினைச்சது தப்புதான். ஆனா இனிமே எப்பவுமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள நாங்க வளர விட மாட்டோம். மனசார நீங்க மன்னிச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ லக்ஷ்மி அம்மா, நீங்க வயசுல பெரியவங்க, எங்க கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுவே எங்களுக்கு போதும். நாங்க சின்னதா ஏதோ ஒரு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்க பொழப்ப கெடுக்கணும்னு எங்களுக்கு அவசியமும் இல்ல, அந்த எண்ணமும் இல்ல. நாம எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே குடும்பமா தான் வாழணும். அவங்க தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படிதானே வாழ்க்கை இருக்கும். இங்க பாரு பூபதி, வளர வளர வணங்கணும் அப்படிங்கறது தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஒருத்தனோட வளர்ச்சிய பார்த்து நாம பொறாம படக்கூடாது, அவன் வளர்ச்சிய பார்த்து சந்தோஷம்தான் படணும். மத்தவங்க வளர்ச்சிய பார்த்து நாம பொறாமப்பட்டோம்னா அது நம்ம அழிவுக்கான ஒரு காரணமா இருக்கும். நம்ம வாழ்க்கைய நாமளே அழிச்சுக்க கூடாது. இன்னொருத்தங்களுக்கு பள்ளம் தோண்ட நினைச்ச அந்த பள்ளத்துல நீ தான் விழுவ. இனிமேலாவது யாரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாத. அவங்க கஷ்டம் அவங்களுடையது, உன்னோட கஷ்டம் உன்னோடையது. உன்னோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் இனிமே நீ யோசி. நீங்க சொன்னது உண்மைதாம்மா. இன்னொரு தடவை இப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன். சோமையா, நாளையில இருந்து எங்க ஹோட்டல்லையே சமைச்சு அந்த சாப்பாடை உன் ஹோட்டலுக்கு அனுப்புறேன். உன்னோட ஹோட்டலு இன்னும் பெருசாகட்டும், நீ இன்னும் நல்லா வளரணும். உன்னோட நல்ல குணத்துக்கும் நேர்மைக்கும் நீ நல்லா தான் இருப்ப. மனசார ஒருத்தங்களை வாழ்த்துறீங்களே, இந்த மனசு ரொம்ப பெருசுங்க ஐயா. எல்லாரும் கிளம்புங்க, போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாம எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழணும். பூபதியும் லக்ஷ்மியும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து சோமையாவுக்கும் கௌரிக்கும் நன்றியே தெரிவிச்சுட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சூரம்மாவும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்படி அந்த மரத்துக்கு மேல இருக்கிற சின்ன ஹோட்டல் சோமையா கௌரி அப்படிங்கிற தம்பதிகளோட நேர்மைக்கு தலைவணங்கி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கைய கொடுத்துச்சு. Check out these awesome videos! And don't forget to subscribe! See you next time!